நேத்து போட்ட வீடியோல நெறைய கொஸ்டின் எனக்கு என்ன வந்துச்சுன்னா, "சிஸ்டர் என்னதான் சொன்னாலும் சரிதான். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்குது. இது என்னதான் பண்ண? அது மட்டும் இல்லாம இது குடிக்க வேற செய்யுது. இது ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க சிஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டீங்க. இதுக்கு நான் ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன்னா எப்படின்னா, கண்டிப்பா திருத்த முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. திருத்தலாம். எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறத நான் நேத்தே அந்த அக்காட்ட வந்து கமெண்ட்ல சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோவாவே ட்ரை பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா அசால்ட்டா அந்த அண்ணன வந்து திருத்துறாங்க. பட் ஆனா ஒரே நாள் 2 நாள்ல திருத்தல. கிட்டத்தட்ட 3 வருஷமா உட்காந்து திருத்துனாங்க. பட் இப்போ ஃபுல்லா திருந்தி ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க. அத பத்தி தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும். பட் இப்போ அவங்க வந்து சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. குடிச்சிட்டு அப்படியே ரோட்ல விழுந்து கிடந்தவங்கள, இப்போ அவங்களும் ஒரு ஆளாகி இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். அது யாரு என்னன்னு சொல்லிட்டு. ஒரு வீட்ல ஹஸ்பண்ட் குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், அது அவரோட மட்டுமே முடியவே செய்யாது. முழு ஃபேமிலியே சைலன்ட்டா சஃபர் பண்ணும். முதல்ல எல்லாமே நார்மலா தான் இருக்கும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே அப்புறம் அதான் குடிச்சேன், இதான் குடிச்சேன், அதுக்கு இதுக்குன்னு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனைய சொல்லுவாங்க. அதாவது குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவை. அவ்வளோதான் அவங்களுக்கு. ஒரு மனைவி ஹஸ்பண்ட்ட குடிச்சிட்டு வந்து நின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா நினைப்பாங்க? இவங்க ஹெல்த் என்ன ஆகும்? குழந்தைங்க என்ன நினைப்பாங்க? வீட்ல அமைதியே இல்ல. இதத்தான் அவங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, இத வந்து நெறைய பேர் சொல்லிருவாங்க, நெறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு தியாகி ஆயிருவாங்க. அதான் பிரச்சனையே. பட் ரொம்பவும் தியாகியா ஆகவே கூடாதுங்க. நான் வந்து சொல்ற சின்ன சின்ன ஐடியாவ வந்து நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்தோனே கோவமா சண்ட போடாதீங்க. ஏன்னா, செவிடன் காதுல சங்கு ஊதுன கத தான். என்னதான் நம்ம பேசினாலும் சரி, கழுத போய் உள்ள காதுல கேட்டே தொலையாது. ஸோ, அதனால அந்த நேரத்தில நீங்க பேசவே கூடாது. சைலன்ட்டா தூர நவுண்டுருங்க. சாப்பாட வச்சுட்டு தூர நவுண்டுருங்க. 2வது குடிக்காத நேரத்தில பேசுங்க. அவரு நார்மலான மூட்ல இருக்கும்போது சாஃப்ட்டா சொல்லணும். "நீங்க எவ்ளோ நல்லவர் தெரியுமா? இந்த உலகத்திலேயே இந்த மாரி உத்தமர் இந்த உலகத்தில எவனாவது இருப்பானா கண்டிருக்கீங்களா? என்னலாம் எங்களலாம் பார்த்துக்கிறீங்க. என்னையும் சரி, என் பிள்ளைங்களையும் சரி, உங்கள மாரி யாருமே பார்த்ததில்ல." அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். எப்படி சொல்றது? அவர் மண்டையில ஒரு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லா ஐஸ்கட்டியும் தூக்கி மண்டையில போட்டா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஸ்பயோல அப்படி ஒரு கூலாயிருவாரு. ச்சே! நம்மள நம்பி நம்ம பொண்டாட்டி இவ்ளோ பேசுறாளா? அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கே தோண ஆரம்பிச்சுரும். சிம்பிள் ட்ரிக்கு தாங்க. கோவப்பட்டா எதுவுமே நடக்காது. சைலன்ட்டா, பாசமா அதாவது வஞ்சக புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா? திட்டுற மாரி, புகழ்ற மாரி திட்டுறது, திட்டுற மாரி புகழ்றது. அவ்வளோதான். இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னா என்னன்ட்டு புரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. புரிஞ்சவங்க பிஸ்தாடா அப்படிங்கிற மாரி புரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, உண்மையான காரணம் இதுதான். நீங்களே சொல்லி பாருங்களேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட பத்தி சொல்லுவாங்க. "என்னங்க நீங்க எவ்ளோ நல்லவங்க தெரியுமா? ச்சே! பக்கத்து வீட்டுக்காரனே இருக்கிறானே, ஒரு காசுக்கு ஆக மாட்டான். உங்கள மாரி கிடைக்க நான்லாம் 7, 7 ஜென்மத்துக்கும் குடுத்து வச்சிருக்கணும்" அப்படிம்பாங்க. பட் உள்ளுக்குள்ள என்ட்ட வந்து சொல்லுவாங்க, "இந்த ஆள கட்டிட்டு நான் படுற பாடு வேற எவளும் படவே கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். ஆனா அந்த அக்கா அப்படி சொல்லி சொல்லியே திருத்திட்டாங்க. அதுதான் மெயின் விஷயமே. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. "எனக்காக குடிக்காம இருங்களேன் ப்ளீஸ்ங்க" அப்படின்னு கெஞ்சுறத விட, நான் உங்க குழந்தைகள சொல்லி பாருங்க. ஓகேவா? ஏன்னா, கல்லுக்கும் கரையாத மனசு வந்து பெத்த புள்ளைக்கு கண்டிப்பா கரையும். ஏன்னா, உங்க பெத்த எப்படி நீங்க தெரியுமா சொல்லணும்? "பிள்ளைங்களுக்காக குடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ உங்க பையன் இருக்கிறான்னு வைங்களேன், இல்ல உங்க பொண்ணே இருக்குதுன்னு வைங்களேன், அவர்ட்ட போய் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு போய் சொன்னீங்கன்னா, போய் உள்ள காதுல கேட்காது. அதுக்கு பதிலா நீங்க ஏதாவது ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, சாங் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அப்ப சும்மா நீங்களா சொல்லுங்க. கொஞ்சம் எடுத்துக்கூட்டியே பேசுங்க. வேற வழி இல்ல. என்ன தெரியுமா சொல்லணும்? "இங்க பார்த்தீங்களா, இந்த டிவில வர்ற மாரி தான் உங்க பையனும் நெனச்சுக்கிட்டு இருக்கான் உங்கள. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கான்?" அப்படின்னு கேட்பாரு. நீங்க உடனே சொல்லணும், "இந்த மாரி தானம்மா நமக்கும் அப்பா நமக்காக எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அப்பாவ நல்லா பார்த்துக்கணுமா நான் வளர்ந்து. அப்பாவ நான் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நான் நெனச்சிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பா தாம்மா." அப்படின்னு அவன் சொல்றாங்க. எனக்கே ஆச்சரியமாயி போச்சு. நான் இவ்ளோ தூரம் பெத்து வளர்த்து கஷ்டப்படுறேன். பட் ஆனா, அவன் வந்து என்னையும் சொல்ல மாட்டேங்கிறான். உங்கள தான் சொல்றான். "எவ்ளோ புடிச்சிருக்கு. ச்சே! நான் வேஸ்ட்டுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லும்போது, அவருக்கு ஒரு கெத்து வரும். ச்சே! நம்ம புள்ள நம்மள ஹீரோ நெனச்சிருக்கானா? இவள கூட நெனைக்கலையே! பெத்த அம்மாவ நெனைக்காம நம்மள நெனச்சிருக்கான்னா, அப்ப நம்ம அவள எப்படி பார்த்துக்கணும் பிள்ளைங்கள? பிள்ளைங்களுக்காக நம்ம விடணும்ப்பா. வேற வழி இல்லப்பா. நான் பெத்தது என்னோட ரத்தம். அப்படின்ட்டு அவனுக்கா தோண ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்க வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இதுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே நீங்க தான். நீங்களே தான் எல்லாமே பண்ணிக்கணும். இதுக்கு எப்படி திரைக்கதை அதாவது எப்படி டைரக்ஷன் பண்ணணுமோ, அந்த நேரத்தில டைரக்ஷன் பண்ணணும். சும்மா எல்லா நேரத்திலயும் போய் சொன்னீங்கன்னா, பயவுல நம்பாது நம்மள. அதனால நான் சொன்னத லாஸ்ட்டா சொல்றது அதான்ப்பா. கதை, திரைக்கதை, வசனம் யாரு? நீங்க தான். ஸோ நீங்களே அத வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? தெரியாட்டா கமெண்ட்ல கேளுங்க. நம்மளும் சொல்லிருவோம் ஐடியா. 4வது காரணத்த கண்டுபிடிங்க. பல ஆண்கள் இந்த காரணத்தால மட்டும் தாங்க குடிப்பாங்க. 1 இன்னைக்கு வேலைனால ரொம்ப அதிகம், உடம்புலாம் வலிக்குது. நான் கண்டிப்பா இன்னைக்கு குடிச்சா தான் தூங்குவேன்ப்பா அப்படிம்பாங்க. இதெல்லாம் அந்த ஆளு சொன்னாரு. அதனால நான் சொல்றேன். எந்த ஆளுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? வீடியோட லாஸ்ட்ல நான் சொல்லுவேன். சரியா? 2வது நண்பர்களோட பிரஷர். அதுக்கு என்ன சொல்யூஷனே தெரியாம உட்கார்ந்து குடிக்கிறது. இது எல்லாம் தான் அவங்க காரணத்த தேடி தேடி கண்டுபிடிக்கிறது. பஸ் இதனால தான் நமக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுலருந்து அவங்கள மீட்டெடுக்கிறது ரொம்பவே ஈஸி.
வீட்ல அமைதி வேணும். முக்கியமா இதுதான்ப்பா வேணும். வீட்ல எந்நேரமும் மாமியார், மருமகளும் சண்டை, குழந்தைங்க கூட சண்டை, வீட்ட வந்து கிளீன் பண்ணல அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஆளு என்ன தெரியுமா சொல்லுவாரு, "எனக்கு வீட்லயே நிம்மதி இல்ல. அதனால நான் போய் குடிக்கிறேன்" அப்படிம்பாரு. ஸோ வீட்ல அமைதியா இருந்துக்கங்க. 6வது பாயிண்ட் ரொம்ப முத்தி போயிருச்சு. இனிமே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நேரத்தில மட்டும் டாக்டர்ட்ட கவுன்சிலிங் போங்க. மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏன்னா, நீங்க இப்படிலாம் ஐஸ் வைக்கும்போதே பயவுள்ள உருகிரும். அதனால அது தேவைப்படாது. 7வது சின்ன சேஞ்ச் இருந்தாலும் பயவுல அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு நாள் குடிக்காம வந்தாலும், "ச்சே! என் புருஷன் என்னம்மா திருந்திட்டாரு. இப்படிலாம் உங்கள பார்க்க ஆச்சரியமா இருக்குங்க" அப்படிங்கணும். மேக்ஸிமம் நீங்க சொல்றத விட உங்க பிள்ளைங்கள வச்சு சொல்ல சொல்லுங்க. "ஐயா! அப்பா இன்னைக்கு குடிக்கல. சந்தோஷமா இருக்கு. அப்பா வாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பேச சொல்லுங்க. பாசமா இருக்க சொல்லுங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து தன்னால தோணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம அடுத்த ரத்தம். அது வந்து அவரோட ரத்தம் பார்த்தீங்களா? அதனால கேட்பாங்க. வேற வழி இல்லாம. லாஸ்ட்டா ஒருவர ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா, சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ அன்பு, பொறுமை, சப்போர்ட் இந்த 3மே நமக்கு தேவை. சுருக்கமா சொல்லப்போனா, அன்னை தெரசாவா நம்மள மாறணும்பாங்க. பட் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். திருந்தி உள்ள வரட்டும். அப்புறம் பாருங்க கும்மு கும்முன்னு கும்மிரணும். சரியா? கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானே. நமக்கும் இவ்ளோ பொறுமை வருமா? வராதுல்ல. ஸோ கொஞ்ச நாளா மதர் தெரசாவா இருப்போம். அதுக்கப்புறமா ஜாக்கி சான் ரேஞ்சுக்கு நம்ம வந்து மிதிச்சு எடுத்துறலாம். ஓகேவா? ஸோ கொஞ்ச நாள் பொறுமையை கடைபிடிக்கவும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேரும் அதாவது யாரெல்லாம் கேட்டீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் பொறுமையோட இருங்க. அப்புறமா நீங்க வந்து உங்களோட வீரத்த எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக்கும், சப்ஸ்கிரைபும் கண்டிப்பா பண்ணுங்க. இப்ப அந்த கடைக்குள்ள போகலாமா? சாரி கதைக்குள்ள போகலாமா? வாய் கொளறுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்தாங்கப்பா. அந்த அக்காவுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க இருக்கும்போது அந்த அண்ணன் வந்து ரொம்ப நெறைய குடிப்பாங்க. குடிச்சிட்டு ரோட்லலாம் விழுந்து கிடப்பாங்க. யாராவது வந்து சொன்னா, தான் வந்து தூக்கிட்டே வர முடியும். இந்த அக்காவால தூக்கவே முடியாது. ஏன்னா, அந்த அண்ணன் கொஞ்சம் நல்லா வெயிட்டாவே இருப்பாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு நாள்லாம் குடிச்சிட்டு வீட்ல வந்து வாந்தி எடுத்துட்டாங்க. அது வந்து அவரோட மூத்த பொண்ணு வந்து கிளீன் பண்றத இவர் வந்து பார்த்துட்டாரு, தூக்க கலக்கத்திலேயே. பார்த்துட்டு அப்புறம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. ச்சே! நம்ம புள்ள இப்படி வந்து கிளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாரி மறுநாளே அத மறந்துட்டு, அதையே ஒரு காரணமா வச்சு குடிச்சிட்டு வந்தாரு. இந்த அக்காவும் பொறுத்து பொறுத்து பார்த்தா, என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா, கேட்கல. மாமியார சொல்ல வச்சா, மாமனார சொல்ல வச்சா, எதுக்குமே அடங்குற மாரி தெரியல. கடைசி என்னன்னா, பட்னி போட ஆரம்பிச்சுட்டா. என்னன்னா, "நீ குடிச்சிட்டு வந்தன்னா, நான் சாப்பாடு செய்ய மாட்டேன். நீ குடிச்சிட்டு வந்தன்னா, பிள்ளைங்களுக்கு தல சீவி விட மாட்டேன். நீ குடிச்சிட்டு வந்தன்னா, பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். நீ குடிச்சிட்டு வந்தன்னா, உங்க அம்மா, அப்பாவுக்கு சாப்பாடு குடுக்க மாட்டேன்." பட் என்னன்னா, எல்லாம் செய்வாங்க இந்த அக்கா. எப்படின்னா, இவருக்கு தெரியாம மாமியார், மாமனாருக்கு வந்து சாப்பாடு குடுத்துருவாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு குடுத்துருவாங்க. இவரு வரும்போது மட்டும் சட்டிய கழுவி வச்ச மாரி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருவாங்க. இப்படியே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறமா அவர் திருந்த ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் பொறுமையா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன் தெரியுமா, அந்த டிப்ஸ் எல்லாமே, இதெல்லாம் அந்த அக்காவோட வாழ்க்கையில் நடந்தவை மட்டுமே. அதனால அந்த அக்கா சொல்ல 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 அவருக்கா தெரிய ஆரம்பிச்சுருச்சு. இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு வந்து 10, 12 வயசுகிட்ட ஆன உடனே, பெரிய பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ண உடனே அவருக்கே ஒரு ஞான உதயம் வந்துருச்சு. நம்ம குடிச்சுட்டு கிடந்தோம்னா, நம்ம வீட்டுக்குள்ள எவனாவது வந்தா கூட தெரியாது. நம்மள நம்பி தான் நம்ம புள்ளையும் இருக்கிறா, நம்ம பொண்டாட்டி இருக்கா, நம்ம அம்மாவும் இருக்கிறா. ஸோ, அதனால நம்ம வந்து ஒழுங்கா இருக்கணும். ஒழுக்கமா இருந்தா தான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவருக்கு புத்தி வர அளவுக்கு இந்த அக்கா வந்து நடந்துக்கிட்டாங்க. ஸோ, அந்த அளவுக்கு அந்த அக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவும் இருந்தாங்க. பாசமா இருக்க வேண்டிய இடத்துல பாசமாவும் இருந்தாங்க. அதனால இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்குன்னு தனியா ஒரு 3 வீடு இருக்கு. அவங்க தோப்பு, தொரவுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லா நகையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த அக்கா போட்டிருக்க மஞ்ச கயிறோட இருந்தவங்க, இப்ப தாலி செயின்லயே அவ்ளோ அழகா போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்க பாத்தீங்கன்னா மோப்பு செயினு அந்த மாதிரிலாம் போட்டு, அவங்கள பார்க்கவே ஆச்சரியமா இருக்கும். அப்ப என்ட்ட வந்து சொல்லுவாங்க, "ஏய் எப்படிலாம் இருந்தேன் பாத்தியாடி? கடைசி என் புருஷன நான் திருத்துறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்." இன்னொன்னு இதுக்காக அந்த அக்கா தீச்சட்டி இதெல்லாம் தூக்குவாங்க. அப்புறம் என்ன இந்த தீ மிதிப்பீங்கள்ல, ஆ ஹிந்துஸ் அக்காளுக்குலாம் தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த தீ மிதிச்சுட்டு வருவீங்கல்ல, அதெல்லாம் அந்த அக்கா பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் பாவமா இருக்கும். "ஏன்க்கா இப்படிலாம் பண்றீங்க அவருக்காக?" அப்படின்லாம் நான் சொல்லுவேன். "எப்படியாவது அவர் திருந்துனா போதும்" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் யாரோ சொன்னத வச்சு இந்த மாரிலாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பண்ணுனதுக்கப்புறம் இப்ப அந்த அண்ணன் நல்லா திருந்திட்டாங்க. இத தான் நான் உங்கட்டயும் சொல்றேன். ஏன்னா, நான் என்னோட வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே புரியும். நான் வந்து சும்மா எதையோ படிச்சுட்டு வந்து உங்கட்ட வந்து உளரவே மாட்டேன். ஒருத்தவங்கள்ட்ட வந்து அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைலருந்து அவங்க எப்படி சொல்யூஷன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அத கேதர் பண்ணிட்டு வந்து உங்கட்ட வந்து அள்ளி தொளிச்சிருவேன். ஸோ, அதனால நீங்க அத வந்து தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்கள மாத்திக்கங்க. அவரையும் மாத்துங்க. கண்டிப்பா லைஃப் நல்லாருக்கும். இதுக்காக ஹாஸ்பிட்டல் போங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க, அத எடுங்க, இத எடுங்க அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ, எனக்கு தெரிஞ்சத நான் வந்து சொல்லிட்டேன். வீடியோ புடிக்கும் நான் நம்புறேன்ப்பா. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு புடிச்சா கண்டிப்பா லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. ஏன்னா தெரியாத நெறைய செல்ல குட்டீஸ்களுக்குலாம் இது போட்டும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நம்மளும் நல்லா இருக்கணும். எல்லா புகழும் இறைவனுக்கே. வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பாய்மா.